நம்ம இப்போது 10th ஸ்டாண்டர்டில் ஒரு முக்கியமான செயற்கைக்கோள் பற்றி தான் படிக்க போகிறோம். இந்தியாவில் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு அமைப்பு 2 பிரிவுகளாக கொண்டது. இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு இன்சாட்டும், இந்தியாவுடைய தொலையுணர்வு செயற்கைக்கோள் IRS என்றும் அழைக்கப்படுகின்றன. 1983 நிறுவப்பட்ட இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு தொலைத்தொடர்பு, வானியல் ஆய்வு மற்றும் பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பல்நோக்கு திட்ட அமைப்பாக உள்ளது. ஜிசாட் வரிசை செயற்கைக்கோள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, கைபேசி, தொலைபேசி, வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளுக்கு சிக்னல் அனுப்ப பயன்படுகிறது. மேலும் இது வானிலையை கண்டறியவும் இராணுவ பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இன்சாட் சி வரிசை, ஜிசாட் வரிசை, கல்பனா 1, ஹாம்சாட், எஜிசாட் போன்றவை தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தப்படும் முக்கிய செயற்கைக்கோள் ஆகும். டிசம்பர் 19, 2018 ஏவப்பட்ட ஜிசாட் 7A தகவல் தொடர்புக்காக சமீப காலத்தில் ஏவப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் ஆகும். ஆகஸ்ட் 30, 1983 ஏவப்பட்ட இன்சாட் 1B தகவல் தொடர்புக்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் ஆகும். நண்பர்களே, நம்ம இது பார்த்துட்டு கண்டுக்காம விட்டுருவோம். ஆனால் நம்ம இதை கண்டிப்பாக படிக்கணும். இப்போ செயற்கைக்கோள் அதிகமாக ஏவிட்டுருக்காங்க. ரீசெண்டாக கூட 100வது செயற்கைக்கோள் எந்த நாளில் அனுப்பிச்சதுன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இது புக்கில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதனால் இதை நம்ம படித்து பயன்பெறும். நண்பர்களே, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் வேணும்னா